Yeah. Okay. Good afternoon. ஸோ இந்த வெபினார் 10 சீரீஸ்க்கு வெல்கம் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஸோ இந்த வெபினார் 10 சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AutoCAD மெக்கானிக்கல் இன் ஜஸ்ட் 30 மினிட்ஸ். ஸோ AutoCAD பற்றி நம்ம ஆல்ரெடி வி ஆர் வெல் நோன். பிஃபோர் நம்மளோட தேர்ட் வெபினார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரீஃப் எலாபரேட் அபவுட் AutoCAD LT வெர்சஸ் AutoCAD நம்ம பார்த்துருப்போம். இந்த AutoCAD மெக்கானிக்கல் பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AutoCAD மெக்கானிக்கல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்க போறோம் வித் ஒரு ஷார்ட் செஷனோட உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங் செஷனாவே காட்ட போறோம். ஸோ இன்னைக்கு செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி AutoCAD மெக்கானிக்கலோட அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாமே ஒரு ஒர்க்கிங்ல உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ என்னென்ன டூல்ஸ் உள்ள அவைலபிளா இருக்கு, ஸோ என்னென்ன ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இருக்கு, ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா AutoCAD மெக்கானிக்கல். ஸோ AutoCAD மெக்கானிக்கல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இட் கிவ்ஸ் மோர் ப்ரொடக்டிவிட்டி பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் சார்ட் நம்ம பார்த்துருந்தோம் அவர் வெபினார் சீரிஸ் 3ல. இஃப் யூ ஒரு AutoCAD நார்மல் பேசிக் AutoCADல நீங்க ஒரு 100 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா AutoCAD மெக்கானிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அது ஒரு 20 to 25 ஹவர்ஸ்ல நீங்க வந்து நீங்க அதை டிராஃப்டிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். லைக்வைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி AutoCAD மெக்கானிக்கல்ல இந்த டைட்டில் பிளாக்ஸ் அண்ட் பலூனிங்ஸ் உங்க அசம்பிளி டிராயிங்கை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். ஸோ அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி காம்பனன்ட்ஸ் இருக்கு, 7 lakh பிளஸ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி காம்பனன்ட்ஸ் உள்ள அவைலபிளா இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம், ரைட்? ஓகே. ஸோ இப்போ இந்த AutoCAD மெக்கானிக்கல் நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட AutoCAD மெக்கானிக்கலோட விண்டோ. ஸோ இதுலயே நீங்க வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களோ டெம்ப்ளேட்ஸ் அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக்வைஸ் நான் ஒரு நியூ டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு AutoCAD பார்த்த மாதிரியே தான் இருக்கும் இந்த விண்டோவை பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் AutoCAD மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் ஆன் AutoCAD. ஸோ உங்களுக்கு ஒரு பேரண்ட் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா AutoCAD தான். ஸோ அதுல ஒரு டூல் செட்ஸாக தான் இந்த மெக்கானிக்கல் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம AutoCADல ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக் லைன் டிராயிங்ஸ் அதை மாதிரி ஒர்க் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு காம்பனன்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் பிளாக்னு ஒரு கண்டென்ட் வச்சிருப்போம், அதை வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். பட் AutoCAD மெக்கானிக்கல் ஹேஸ் அனதர் அட்வான்ஸ் டூல் செட்ஸ் நேம்ட் ஆஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3D மாடலிங் சாஃப்ட்வேர் எப்படி ப்ளே பண்ணுமோ ஸோ உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். லைக்வைஸ் ஸோ இப்போ நான் ஒரு பிளேட் நான் ஒன்று ட்ரா பண்றேன். ஸோ இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 100x100 சைஸ். ஸோ நீங்க பிளேட்டோட சைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பிளேட் 1. ஸோ இதை வந்து பிளேட் 1 நான் கொடுக்கணும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இதுலேயே நீங்க அந்த காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நேம் வந்து நான் அந்த பிளேட் _1 அப்படின்னு நான் ஒரு நேம் ஆட் பண்றேன். இந்த காம்பனண்டோட வியூ வந்து டாப் வியூ. ஸோ திஸ் இஸ் மை டாப் வியூ அப்படின்னு நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அதோட பேஸ் பாயிண்ட். ஸோ நம்ம 2Dல எப்போதுமே பேஸ் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பேஸ் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த காம்பனண்டோட டாப் வியூ எனக்கு ஆட் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்க இதோட சைட் வியூஸ் ஆட் பண்றேன். ஸோ இங்க சைட் வியூஸ் ஆட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் AutoCADல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரொஜெக்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ AutoCAD மெக்கானிக்கல்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் இருக்கு. ஸோ நான் என்னோட காம்பனன்ட்ஸ் ஒன்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ இதை என்னோட பிளேட்டோட சைஸ் அண்ட் வித் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பிளேட்டோட சைஸ் அண்ட் வித். ஸோ இப்போ எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டாம் அப்படின்னா ஐம் கோயிங் டு டெலிட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் எந்த ஒரு கலரும் ப்ரொவைட் பண்ணல. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக் லேயர் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ லேயர் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு அது கலர்ஸ் எல்லாமே லேயர் அசைன் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து இது என்னோட பிளேட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ டாப் வியூ, இது என்னோட சைட் வியூ. ஸோ இப்போ நான் இதை வந்து சைட் வியூன்னு இப்போ கொடுக்கணும், நேம் பண்ணணும். ஸோ இங்கே என்னோட நியூ காம்பனன்ட் வியூ நேம் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை சைட் வியூ. இதுதான் என்னோட சைட் வியூ. ஸோ அதோட பேஸ் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து எனக்கு பிளேட் 1 இருக்கு, அதுக்கு மேலே பிளேட் 2 இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி உங்களோட பிளேட் பார்த்தீங்கன்னா என்னோட டாப் வியூவை நான் ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை சைட் வியூவை ஹைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேயே வந்து
ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் அகைன் என்னோட பிளேட் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது என்னோட பிளேட் 2 சேம் சைஸ். ஸோ இப்போ என்னோட டாப் வியூ வந்து நான் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ அங்கே விசிபிளாக இருக்கிறது என்னோட பிளேட் 2. ஸோ நான் இதை வந்து நியூ காம்பனண்ட்டாக நான் டிரைவ் பண்ணுறேன். ஸோ நியூ காம்பனண்ட். ஸோ காம்பனண்ட் நேம் வந்து பிளேட் அண்டர்ஸ்கோர் 2. ஸோ திஸ் இஸ் மை டாப் வியூ ஆஃப் மை பிளேட். ஸோ அதோட பேஸ் பாயிண்ட் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிளேட் 2ஓட சைட் வியூ எனக்கு வேணும். அகைன் நான் இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதோட சைஸ் சேம் அதே சைஸ். பட் திஸ் இஸ் மை பிளேட் 2ஓட சைட் வியூ. ஸோ இது நியூ காம்பனண்ட் வியூ ஆட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை சைட் வியூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அந்த காம்பனன்ட்டோட லிஸ்ட் அப்படியே வச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பிளேட் 1 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ப்ரொஜெக்டட் வியூஸ் எது எல்லாமோ அதெல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ சேம் அஸ் பிளேட் 2. ஸோ பிளேட் 2 பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொஜெக்டட் வியூஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் இந்த பிளேட்ல சம் ஹோல்ஸ் நான் வந்து போடணும் அப்படின்னா ஹோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் ஹோல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆட்டோகேட் மெக்கானிக்கல் ஹேஸ் அ டூல் கால்டு கண்டென்ட் லைப்ரரி. ஸோ அந்த லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் செட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் கவுண்டர் சிங்க் ஹோல் வேணும், இல்லை கவுண்டர் போர் ஹோல் வேணும், இல்லை நார்மல் ஒரு த்ரூ ஹோல் வேணும், லூஸ் ஃபிட் ஹோல் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அங்கே பிக் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ நான் இப்போ ஒரு த்ரூ ஹோல் நான் போடுறேன். ஸோ த்ரூ ஹோலோட டாப் வியூ வேணுமா இல்லை சைட் வியூ வேணுமா? ஸோ நான் எனக்கு டாப் வியூ வேணும். ஸோ அந்த டாப் வியூ எங்கே பிளேஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த காம்பனண்ட்ல. ஸோ இங்கே நான் ஜஸ்ட் இந்த எண்டில் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா M12 வேணுமா M14 வேணுமா அந்த சைஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ நான் ஜஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு M12 ஹோல் எனக்கு அங்கே வந்துடும். ஸோ இதில் வர சென்டர் மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக இருக்கும். ஸோ ஹோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹோலை வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மிரர். ஸோ இதில் நம்ம ஆட்டோகேட்ல என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே கமெண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ நியூவாக உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்காது. நீங்கள் டைரெக்டாக இதில் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆட்டோகேட்ல ஒர்க் பண்ணுற மாதிரியே. ஒன்ஸ் நான் அதை ஹோல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஹோல் 1, ஹோல் 2, ஹோல் 3, ஹோல் 4. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிரைவ். ஸோ நெக்ஸ்ட் நான் இதுல இருந்து இதோட ஹோல்ஸோட சைட் வியூ நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம சேம் அதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் லைன்ஸ் எடுத்துட்டு நம்ம அங்கே போட்டு ட்ரிம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் சென்டர் லைனுக்கு அதோட லேயர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். சேம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ டைரக்டா எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பவர் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த பவர் வியூ ஆப்ஷனை வச்சு நான் டைரக்டா திஸ் இஸ் மை ஹோல். ஸோ இதோட பவர் வியூ வந்து எனக்கு ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த சைட் வியூ தான் எனக்கு வேணும். ஸோ என்னோட ஹோலோட டெப்த் எந்த பிளேட்ல இருந்து எந்த பிளேட் வரைக்கும்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி எனக்கு அதோட வியூஸ் வந்துடும். சேம் அதே மாதிரி பவர் வியூ. ஸோ இந்த பிளேட்டுக்கு பவர் வியூ சேம் இங்க இருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ எதுவுமே நான் இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் பை டபுள் கிளிக்கிங்ல நான் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹோலோட அப்படியே ப்ரொஜெக்டட் வியூ வந்து என்னால் எடுத்துக்க முடியும். சேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல கண்டென்ட் லைப்ரரிஸ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல நிறைய ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்ஸை என்னோட லைப்ரரிக்குள்ள கொண்டு போகணும். ஸோ எனக்கு இந்த பிளேட் சைஸ் இருக்கு. ஸோ இந்த பிளேட் வந்து இப்போ நான் 100x100 சைஸ்க்காக டெவலப் பண்ணியிருக்கோம் எங்க கம்பெனில. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸே பார்த்தீங்கன்னா 200x200 ஆர் 300x300 இந்த மாதிரி வேரியன்ட் சைஸ்ல எனக்கு இந்த பிளேட் வந்து வேணும் அப்படின்னா சேம் இந்த பிளேட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட லைப்ரரிக்குள்ள புஷ் பண்ணிக்கலாம். அதெல்லாமே வந்து நம்மளோட அப்கமிங் வெபினார்ஸ்ல எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை எப்படி ஒரு ஓவர்வியூ ஆஃப் ஆட்டோகேட் மெக்கானிக்கல் டூல்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் இதை கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் செட்ல எனக்கு ஒரு ஸ்க்ரூ கனெக்ஷன்ஸ் போல்டட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு ஒரு ஸ்க்ரூ வேணும், வாஷர் வேணும், அப்புறம் உங்களுக்கு டெய்ல் அண்ட் வாஷர்ஸ், அப்புறம் நட்டு இதெல்லாம் நான் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு டைரக்டா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ கனெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போல்ட்டோட ஃப்ரண்ட் வியூ போடுறீங்களா டாப் வியூ போடுறீங்களா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்க்ரூஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஸ்க்ரூஸில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரூஸ். ஸோ கவுண்டர் சிங்க் ஹெட்டு, ஹெக்ஸ் ஹெட்டு, சாக்கெட் ஹெட்டு, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேப்பிங் ஸ்க்ரூஸ், வுட் ஸ்க்ரூஸ், ஸ்டட்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ நான் இப்போ இதில் ஒரு ஹெக்ஸ் ஹெட் எடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த ஹெக்செட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ்ல உங்களுக்கு நிறைய ஹெக்செட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட், ஐஎஸ் ஸ்டாண்டர்ட், டின், ஜேஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிளான்ஜ்டு ஹெக்ஸட், ஹெவி ஹெக்ஸட் போல்ட்டு, ஸோ ரெகுலர் த்ரெட்டு, லூஸ் த்ரெட்டு, இன்ச் த்ரெட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹெக்ஸட் போல்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் இதில் ஜஸ்ட் ஒரு ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட எனக்கு ஃப்ரண்ட் வியூ தான் வேணும். ஸோ ஒன்ஸ் நான் போல்ட்டு சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு போல்ட்டு கிட்ட எனக்கு ஒரு வாஷர் வருது அப்படின்னா ஸோ அந்த வாஷர் சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி சைஸஸும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் எனக்கு சாம்பிள் 1, சாம்பிள் 2ன்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன் M12. ஸோ சேம் அதே மாதிரி ஒரு வாஷரை எடுத்துக்கலாம். ஸோ வாஷர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைன் வாஷர்ஸ், ஸ்பிளிட் வாஷர்ஸ், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் வரும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வாஷரோட சைஸஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ISO 70194 எடுக்கிறேன். சேம் அதே மாதிரி ஹோல் ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோல் ஸ்டாண்டர்டைஸ்டு ஹோலோடையே இதை நீங்கள் ஸ்க்ரூ கனெக்ஷனாக கொண்டு போகலாம். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ண கட்டி போல இப்போ அகைன் ஒரு வாஷர் எடுத்துக்கிறேன். சேம் அதே வாஷர் எடுத்துக்கிறேன், ISO 7094. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு ஆட்டோகேட்ல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி பிளாக்கா வந்து உள்ள வச்சிருப்போம். பட் இதுல ஆட்டோகேட் மெக்கானிக்கல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டா என்னென்னலாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லைப்ரரியா டிஃபால்ட்டாவே உள்ள வந்துடும். ஸோ டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் இருக்கும். இப்போ ஹெக்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஹெக்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் நட் இருக்கும். ஸோ அதுல நான் ஒரு நட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ISO ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதோட ஃப்ரண்ட் வியூ எனக்கு வேணும். ஒன்ஸ் நான் இதெல்லாமே சூஸ் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாமே எனக்கு M12க்காக வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு அந்த போல்ட்டோட லென்த், ஸோ எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதோட லென்த் சொல்லிக்கலாம். ஸோ அந்த லென்த்தோட சார்ட் பார்த்தீங்கன்னா GL1. ஸோ GL1 வந்து 50. ஸோ என்னோட பிளேட்டோட ஓவரால் வித். ஸோ இதை நீங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு அதோட வியூ ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கணும். இப்போ போல்ட் வந்து எனக்கு உள்ள இருக்கிறது பிளேட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா உள்ள இருக்க போல்ட்டோட லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிடன் லைன்ஸா தெரியணுமா, இல்ல அந்த ஏரியா மட்டும் நான் ஹேட்ச் ஏரியாவா காட்டணுமா, இல்ல எனக்கு நார்மலா எனக்கு வியூ பண்ண எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணுமோ. ஸோ அதெல்லாமே நீங்க சொல்லிக்கலாம். ஒன்ஸ் நான் அதை சொல்லிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி எனக்கு கனெக்ஷன்ஸ் வந்துடும், போல்ட் கனெக்ஷன்ஸ். இப்போ அதோட வியூஸ் ஏதாச்சும் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட்லி நான் அதை செலக்ட் பண்ணனா போதும், ஆட்டோமேட்டிக்லி எனக்கு சேம் அதே ஆப்ஷன்ஸ் வரும். நீங்க எப்போ வேணாலும் போய் அதோட வியூஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அந்த ஏரியா வந்து கட் அவுட் ஆகி ஹேட்ச் ஆன மாதிரி நம்ம காட்ட முடியும் வியூல. சேம் அதே மாதிரி ஒரு போல்ட் எனக்கு கீழே இருக்குது. சேம் நான் இந்த போல்ட் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி மிரர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போல்ட் அண்ட் நட், திஸ் வாஷர், சேம் அந்த கனெக்ஷன்ஸ் அப்படியே வந்துடும். ஸோ இது அப்படியே மிரர். ஓகேங்களா? ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதே கனெக்ஷன்ஸ் வந்து எனக்கு இந்த டாப்ல வேணும். ஸோ நான் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா சேம் பவர் வியூ, எனக்கு இந்த போல்ட்டோட டாப் வியூ எனக்கு இந்த எட்ஜில். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சேம் இப்போ இதோட ஒரு ரெண்டு நான் இங்க பிளேஸ் பண்றேன். ஸோ பவர் வியூ. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆயிட்டே வரும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து நான் ஒரு டைட்டில் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோகேட் மெக்கானிக்கல்லே பாத்தீங்க அப்படின்னா AM டைட்டில். ஸோ நம்ம எப்படி ஆட்டோகேட்ல கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி இதுலயும் நீங்க கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டோகேட் மெக்கானிக்கல் டைட்டில், ஸோ அதான் AM ப்ரிஃபர் பண்ணும் அப்ரிவேஷன். ஸோ உங்க அதே டைட்டில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல டிஃபால்ட்டான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ A3கா A1கா, ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், நீங்க அதை யூஸ் பண்ணலாம். சேம் அதே மாதிரி அதோட பார்டர்ஸ் அண்ட் டைட்டில் பாக்ஸ் நீங்க எந்த ஷீட், இப்போ நான் ஒரு A3 ஷீட் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எது உங்களுக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க டைட்டில் பிளாக்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணுவீங்க. ஸோ டிராயிங் டைட்டில், டிராயிங் சப் டைட்டில், டிராயிங் நம்பர், ஸோ இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் நீங்க எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் அதை கொடுக்குறேன். ஸோ காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா
எனக்கு டைட்டில் இங்க இருக்கு. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் டைரக்ட்லி. ஸோ ஒரு A3 ஷீட் டைரக்டா எடுத்துட்டு ஓகேங்களா. ஸோ இதுல நீங்க இனி ஃபர்தரா என்னென்ன கண்டென்ட்ஸ் வேணுமோ அதை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம அட்ரிபியூட்ஸா வச்சிருப்போம். ஒன்ஸ் இதை ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு டிராயிங் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க உள்ளே வந்து ஆட்டோகேட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மூவ் எல்லாமே பண்ணி வைக்கலாம் உங்க டீடைல்ஸ். ஆர்எல்ஸ் நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த காம்பனன்ட்ஸ்க்கு பலூனிங் பண்ணணும். ஸோ இங்க பலூனிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஆட்டோகேட் மெக்கானிக்கல்ல நீங்க பலூன்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் பலூன்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஆட்டோ பலூனிங் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பலூனிங் சார்ட் வந்துருச்சு, பலூனிங் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பலூனிங் பாயிண்ட்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்றது, எந்தெந்த காம்பனன்ட்ஸ் அப்படின்னு. ஒன்ஸ் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி எனக்கு அது பலூன் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் எனக்கு பலூன் ஆகணும்னு நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரே வியூக்கு மட்டும் நான் பலூன்ஸ் எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலூன்ஸ் வந்துடும். ஸோ இந்த பலூன்ஸ்ல இருந்து நீங்க உங்களால சார்ட் எடுக்க முடியும், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ நான் பார்ட் லைப்ரரி கொடுக்குறேன். ஸோ பார்ட் லிஸ்ட், பார்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்துடும். ஸோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஹெக்ஸ்நெட்டு, ஹெக்ஸெட் போல்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாமே வந்துடும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளேட். ஸோ நம்ம வந்து பிளேட் இன்னும் ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ் நம்ம இன்னும் இன்சர்ட் பண்ணல. ஸோ அதோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். சப்போஸ் நான் ஏதாச்சும் அதில் நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அதில் எடிட் பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து பிளேட் 1 அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பிளேட் 2 அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸஸ் நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன் 100x100. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 100x. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸும் வந்துடும். ஒன்ஸ் இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்க டிராயிங் வந்து டைரக்டா ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு டீடைல்ஸ் வரும். சப்போஸ் இதுல நான் ஒரு டைமென்ஷனிங் பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் நான் இந்த ஹோலுக்கு ஒரு டைமென்ஷனிங் பண்றேன் அப்படின்னா டைரக்டா நீங்க இதுலயே பவர் டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பவர் டைமென்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பவர் டைமென்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் இப்போ இதோட டயா நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ டயா கொடுக்குறேன். ஸோ இந்த டயாக்கு தேவையான டாலரன்ஸ் கொடுக்கணும், ஒரல்ஸ் ஃபிட்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஹோலோட ஃபிட் நான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டா இங்க வந்து ஃபிட் கொடுக்கலாம். ஸோ இங்கேயே உங்களுக்கு ஃபிட் லிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க ஹோல் ஃபிட் கொடுக்குறீங்களா, ஷாஃப்ட் ஃபிட் கொடுக்குறீங்களா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து இந்த ஹோல் வந்து ஒரு 13.5 சைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதோட ஷாஃப்ட் ஃபிட் வந்து நீங்க சூஸ் பண்ணி இதோட மேட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். சப்போஸ் நான் இந்த ஹோலோட ஃபிட் வந்து நான் H7 கொடுக்குறேன். ஸோ இதோட மேட்டிங் ஷாஃப்ட் ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு G6 நான் கொடுத்தேன் அப்படின்னா இதோட கிளியரன்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி இருக்கும், H7 G6க்கு என்னென்ன கிளியரன்ஸ் இருக்கும், ஸோ என்ன டைப் ஆஃப் கிளியரன்ஸ் இது. ஸோ அது வந்து நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க இதுலயே வந்து செக் பண்ணலாம் ஆட்டோகேட் மெக்கானிக்கல்ல. பிகாஸ் ஒரு டிசைன் டேட்டா வந்து இன்பில்ட்டா உள்ள வந்து இருக்கு. ஸோ நீங்க அதை வச்சு உங்களோட இன்புட்ஸ் எல்லாமே நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதோட ஹோல் ஃபிட் வந்து நான் ஒரு H7 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் திங் இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹோலுக்கு வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபிட்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபிட் டயலாக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் ஒரு G7 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் இதில் ஃபிட் லிஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க வந்து உங்களோட ஃபிட் லிஸ்ட்டை நீங்க இதில் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபிட் லிஸ்ட், ஸோ நீங்க வச்சிருக்க H7க்கும் G7க்கும் என்னென்ன டாலரன்ஸ் ஃபிட், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபிட்ஸ் ஆட் பண்றீங்க இதுல அப்படின்னா அதோட ஃபிட்ஸும் நீங்க இதுல டைரக்டா இந்த ஃபிட் லிஸ்ட்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டு வரலாம். ஸோ லைக்வைஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்டிவிட்டி
என்ஹான்ஸ் பண்ற டூல்ஸ் உங்களுக்கு உள்ள இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி மோர் ஓவர் உங்களுக்கு கெயின் ஆகும். பிகாஸ் நான் இதுல நான் இப்போ ஒர்க் பண்ணதே பாத்தீங்க அப்படின்னா 2 பிளேட்டு, இதுல போல்ட் எல்லாம் நான் எடுத்து போடணும், இந்த போல்ட்டுக்கான லைன்ஸ் நான் கொடுக்கணும், இதை ட்ரிம் பண்ணி போடணும், இதுக்கு நான் பலூனிங் பண்ணணும், இல்ல இதோட பில் ஆஃப் மெட்டீரியல் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலே இட் வில் டேக் மோர் தென் ஹாஃப் அன் அவர். ஸோ இப்போ இந்த டிராயிங் இந்த டிராயிங்க்கான எனக்கு ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் எனக்கு ஆயிருக்கும். ஸோ இவ்வளோ உங்களுக்கு வந்து டீவியேஷன்ல டிஃபரன்ஸ் தெரியும், டைம் டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு மோர் ஓவர் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பேசிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி பிகாஸ் ஈஸிலியா உங்களுக்கு வந்து கெயின் ஆகும். ஸோ லைக் வைஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி இந்த பலூனிங், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இதுல இன்னும் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் பார்த்தது ஒரு ஒரு மினிமம் ஆஃப் வேல்யூ இன் டூல்ஸ் இன் ஆட்டோகேட் மெக்கானிக்கல். ஸோ இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரூ கனெக்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுலயே ஹோல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாஃப்ட் ஜென்ரேட்டர் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஷாஃப்ட் நீங்க ஜென்ரேட் பண்ணும். இப்போ அந்த ஷாஃப்ட் வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஷாஃப்ட் இருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட் ஆஃப் ஷாஃப்ட் வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும். ஸோ அங்க எனக்கு ஒரு த்ரெட்டட் லிங்க்ஸ் இருக்கு, இல்ல எனக்கு அங்க ஒரு சர்க்கிளிப் க்ரூவ்ஸ் இருக்கு, அங்க நான் அங்க சர்க்கிளிப் ப்ரொவைட் பண்ணுவேன், இல்ல எனக்கு அங்க பேரிங் போடணும் அப்படின்னா ஸோ அதெல்லாமே வந்து நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ லைக் வைஸ் நம்ம இப்போ பார்த்த அந்த பவர் வியூஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ ஆட்டோகேட் மெக்கானிக்கல் ஹேஸ் எஃப்இஏ ஆல்சோ. ஸோ பீம் டிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். ஸோ ஒரு மொமெண்ட் ஆஃப் ஒரு ஐ சேனல் ஆர் சி சேனலுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாஸ் நீங்க கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ளேயே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க பீம் டிஃப்ளெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ எனக்கு லோட் ப்ரிஃபர் பண்ணி லோட் கொடுத்து எனக்கு எப்படி என்னோட பீம் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படி பெண்ட் ஆகுது, அதோட கிராஃபிக்கல் சார்ட் உங்களால் எடுக்க முடியும் இன் ஆட்டோகேட் மெக்கானிக்கல். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஷேப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க எடுத்து டைரக்டா பிக் பண்ணி உங்களோட டிராஃப்டிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு டூல் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ராக்கெட்ஸ். ஸோ செயின் லிங்க்ஸ், ஸ்ப்ராக்கெட்ஸ் இதெல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். ஸோ ஸ்ப்ராக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயே நீங்க ஸ்ப்ராக்கெட்ஸ் அண்ட் புல்லிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ப்ராக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இப்போ ஸ்ப்ராக்கெட் சென்டர் வீல் நான் ஜஸ்ட் இந்த ஏரியா நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்ப்ராக்கெட்டோட சென்டர். ஸோ இதில் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் செயின் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ரோலர் செயின். ஸோ என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஏஎஸ்எம்இ ஸ்டாண்டர்ட் ஆன்சி. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்தே நீங்கள் டேபிளும் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலே சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு. ஸோ ஒன்ஸ் எனக்கு ஸ்ப்ராக்கெட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் வேணும், ஸோ எனக்கு ஒரு 25 நம்பர் ஆஃப் டீத் வேணும் அப்படின்னு நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் விசிபிளாக இருக்கணும், ஒரு ஆல் டீத்துமே விசிபிளாக இருக்கணும். அப்புறம் ஷாஃப்ட் டயா உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், ஸோ அதை வந்து எனக்கு ஒரு 15 இருக்கணும், நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்ப்ராக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிரும் வந்துடும். ஸோ வித்தவுட் நான் ஒரு டீத் வந்து நான் மெஷர் வேல்யூ எடுத்து மெஷர் பண்ணி நான் அதை வந்து பேட்டர்ன் பண்ணி கிரியேட் பண்ணுறது வித்தின் கிளிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்ப்ராக்கெட்டே டெவலப் ஆயிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இன்னும் ஸ்ப்ராக்கெட் டெவலப் பண்ணுறேன் இதிலே. ஸோ இன்னொரு ஸ்ப்ராக்கெட் நான் டெவலப் பண்ணுறேன். ஸோ அதோட சென்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் சேம் ஹரிசான்டல் வேல்யூல எடுத்துக்கிறேன். ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கீழே 501 காட்டுது. ஸோ அதை நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஒரு சேம் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட நம்பர் ஆஃப் டீத் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 35. ஸோ 35 நம்பர் ஆஃப் டீத் எனக்கு விசிபிளாக இருக்கணும். ஸோ இதோட ஷாஃப்ட் டயா பார்த்தீங்க அப்படின்னா 25. ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஷாஃப்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷாஃப்ட்ல வந்து எனக்கு ஒரு செயின் லிங்க்ஸ் வேணும். அதுக்கு முன்னாடி இந்த இந்த செயின் லிங்கோட ஓவரால் லென்த் எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணணும். செயினோட லென்த் நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் கால்குலேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க லென்த் எல்லாமே கால்குலேட் பண்ணலாம். ஸோ என்ன செயினுக்கா பெல்ட்டுக்கா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்க அது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்பர் 50. ஸோ அதே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்க லென்த் கால்குலேட் பண்றீங்களா என்ன பண்றீங்கன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் கால்குலேஷன் தான். ஸோ லென்த் கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் என்னோட ஸ்ப்ராக்கெட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் ஆஃப் த ஸ்ப்ராக்கெட்ஸ். ஸோ
இதெல்லாமே நீங்க சொல்லிடலாம். ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நான் அதை செலக்ட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்லி எனக்கு அதோட லென்த் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே தெரியும். ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா எனக்கு 1429.7332. ஸோ இதுதான் வந்து எனக்கு இதோட ஓவரால் லென்த், இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த டூ ஸ்ப்ராக்கெட்டோட லென்த். ஸோ இதுக்கு நீங்க செயின்ஸ் ப்ரொவைட் பண்றதுனா பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின்ஸ் அண்ட் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ பெல்ட் புள்ளீஸ்க்கு எல்லாமே பெல்ட். ஸோ நீங்க ஸ்ப்ராக்கெட்ஸ்க்கு போடுறீங்கன்னா செயின்ஸ். ஸோ நீங்க செயின்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ எங்க ப்ரொவைட் பண்ணும், எது எது உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சொல்லிக்கலாம். ஸோ என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணது. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வேணும், ஸோ அதை நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் ஒரு 100 நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் 100ன்னு கொடுக்குறேன். பட் நம்மளோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்க லென்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ லிங்க் வரும்னு உங்களுக்கு அது டிஃபைன் பண்ணிடும். ஸோ இப்போ நான் 80 கொடுத்துருந்தேன்னா 80 லிங்க்ஸ் வந்திருக்கும். நான் இப்போ மோர் நம்பர் ஆஃப் கொடுத்தங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ லிங்க்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது வித்தின் திஸ் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 லிங்க்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ 19 நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி எனக்கு அது 90 லிங்க்ஸ் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு இதுலேயே வந்து செயின்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிரும். ஸோ நீங்கள் இதோட ஓவரால் இந்த செயின்ஸை நான் டெவலப் பண்ணணும்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த டூ ஸ்ப்ராக்கெட்ஸ் வித் செயின்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வித்தின் 5 minutes என்ன நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ லைட் வைஸ் இதில் நீங்கள் ரொம்ப நீங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து உங்களோட டிராஃப்டிங்கோட ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோரோவர் இந்த செஷன் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டூல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆட்டோகேட் மெக்கானிக்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு அப்கமிங் வெபினார்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா என்ஹான்சிங் டூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீப் ஃபாலோயிங். ஸோ நம்மளோட வெபினார்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வரும்போது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ கம்மிங் நாட் ஓன்லி ஆட்டோகேட் மெக்கானிக்கல், இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ்ல நம்மளோட வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே மேக் யூஸ் ஆஃப் தட். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ஷார்ட் போலிங். ஸோ நான் என்னோட ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ திங்க் மெனி ஆஃப் தெம் ஹியர். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ஒரு போலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போலிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 3 questions நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஆட்டோகேட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, லைக் பேசிக்ஸ் திங்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் டு நோ அபவுட் யூ. ஸோ ஒன்ஸ் இந்த போலிங் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோகேட் மெக்கானிக்கல் ஆல்ரெடி வெல் நோனா இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த போலிங் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா we will wind up this session. ஓகே, தேங்க்யூ. ஸோ குயிக்காக எங்கள் கம்பெனி பற்றி ஜஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். ஸோ யூஎஸ்எம் கேட்ஸ் ஆஃப். ஸோ நம்மளோட கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் பேஸாக இருக்குது. ஸோ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் த கோல்ட் பார்ட்னர் ஆஃப் ஆட்டோடெஸ்க். ஸோ ஆட்டோடெஸ்கோட சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் சேல்ஸ் அண்ட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா சிமுலேஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆன்சஸ் வந்து
ஸோ வி யூஎஸ்எம் கேட்ஸ் ஆஃப் நாங்கள் கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் பேஸாக இருக்கோம். ஸோ நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் ஆட்டோடெஸ்க் கோல்ட் பார்ட்னரா இருக்கும். ஸோ ஆட்டோடெஸ்க் சாஃப்ட்வேர் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன் ஆல் த பிளாட்ஃபார்ம்ஸ் கேட், கேம், சிஏஇ அண்ட் பிடிஎம். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, வெல் நோன் சாஃப்ட்வேர் ஆன்சஸ். ஸோ அட்வான்ஸ்டு சிமுலேஷனுக்காக ஸோ ஆன்சஸ்க்கும் நாங்கள் சாஃப்ட்வேர் ப்ரொவைடராக இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விசி, விசி பை ஹெக்ஸகன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் டை ஃபார்மிங். ஸோ ஒரு பிளாங்கிங் இருக்கு. ஸோ அதோட டை ப்ரிப்பரேஷன், கண்டினியூஸ் டை ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விசி சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் வந்து ப்ரோ மாடல். ஸோ இப்போ ஒரு ப்ராசஸ் பிளானிங் பண்றீங்க, ப்ரொடக்ஷன் பேஸ்டு ப்ராசஸ் பிளானிங் பண்றீங்க அப்படின்னா ப்ரோ மாடல் இஸ் த சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்லேப். ஸோ ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டியில உங்களோட மாடல்ஸை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும், அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்லேப். ஸோ அதுவுமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், ஒரு விர்ச்சுவலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வி ஹேவ் அ கெடேஷியோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஸ்வா ஐஆர்ஜென் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் பேஸ்ட் பலூனிங் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு உங்களோட காம்பனன்ஸுக்கு வேணுங்கிற இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் ஒரு டைமென்ஷனல் பலூனிங், ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் அவர் ஃபெசிலிட்டி இன் கோயம்புத்தூர். ஸோ இதுதான் எங்களோட கோயம்புத்தூர் ஆஃபீஸ். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ்டு ட்ரைனிங் ஒரு காலேஜ் பேஸ்ட் ட்ரைனிங் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணுவோம் ஃபார் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ திஸ் இஸ் அவர் ஆஃபீஸ். ஸோ இதில் எங்கள் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ நான் இங்கே ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் பார்ட்னர் இன் ஆட்டோடெஸ்க். ஸோ நாங்கள் அதுவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் நான் எங்களோட சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சைட்ஸ் இருக்கு. ஸோ அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் சர்வீசஸ் ஆர் டிராயிங் கன்வர்ஷன்ஸ் ஆர் எல்ஸ் ஒரு கேம் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கன்வர்ஷன்ஸ் அதெல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ வி ஆர் இன் டு எப்சான். ஸோ எப்சானோட டீலர். ஸோ நாங்கள் அப் டு A0 சைஸ் லார்ஜ் ஃபார்மட் பிளாட்டர்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டிஜிட்டல் சைனேஜ் பிளாட்டர்ஸ் அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதான் வந்து எங்களோட பிளாட்டிங் ஆஃபீஸ் இன் காந்திபுரம் இட்செல்ஃப். ஸோ இது எங்கள் பிளாட்டிங் ஏரியா. ஸோ பர் ஹார்க்கு வி ஆர் provided up to 150 A0 printer plot prints. So this is our esteemed customers. So in Coimbatore and around Coimbatore. So these are all our esteemed customers. So இவங்களுக்கு எல்லாமே நாங்கள் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணி ட்ரைனிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க அட்டன் பண்ற இந்த வெபினார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல்ல வித்தின் 1 டேல உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்க அட்டன் பண்ணலினாலுமே நீங்க இந்த வெபினார்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஃபியூச்சர் வெபினார் ஆல்சோ. எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல்ஸ்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா வந்துடும். யா, தேங்க்யூ. எனி குவைரிஸ்? இன்னைக்கு செஷன் பத்தி ஏதாவது குவைரிஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா just you can ask. Within 2 minutes we are going to wind up this session. Okay. Okay, then thank you. So உங்களுக்கு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் எனி டெக்னிக்கல் குவரிஸ் இல்லை இந்த நம்ம பார்த்த எனி சாஃப்ட்வேர்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் வித் அஸ். ஸோ நான் வந்து டெக்னிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட நம்பர் அண்ட் மெயில் ஐடி ஸ்க்ரீனில் இருக்கு, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எனி ட்ரைனிங் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான உங்களுக்கு ட்ரைனிங் ஏதாச்சும் வேணும், இல்லை ஏதாச்சும் கமர்ஷியல் ரிலேட்டட் குவரிஸ் வேணும் அப்படின்னா you can contact our salesperson Mr. Kishore. ஸோ அவரோட நம்பரும் மெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அவர் அப்கமிங் வெபினார்ஸ். ஸோ இந்த அப்கமிங் வெபினார்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ 26 ஜூன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைம் 3 to 3:30 உங்களுக்கு ஃபியூஷன் 360ல கான்ஃபிகரேஷன் மாடல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஜஸ்ட் ஒரு 30 minutes வெபினாரில் நாங்கள் சொல்லி வருவோம். ஆன் 28 ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைம் 3 to 3:30. ஸோ பவர்மில்ல உங்களுக்கு அட்வான்ஸ்டு டூல் பாத் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே என்னெல்லாம் இருக்கு, ஸோ உங்க மிஷினிங் பண்றதுக்கு
ஒரு கேம் ரிலேட்டட் ஒரு 5 ஆக்சஸ் 3 ஆக்சஸ்ல உங்களுக்கு ஈஸியா உங்களோட காம்பனன்ட்ஸை மிஷினிங் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு நாங்க இந்த செஷன்ல நாங்க சொல்லுவோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் செஷன். ஸோ இன்னைக்கு செஷன் அட்டன் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.